HDFC பேங்க்கோட ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், ஸோ அதுக்கான ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30th December 2024லேருந்தே ஸ்டார்ட்டில் இருக்குது. எப்போ முடியுது அப்படின்னா 7/2/2025, அதாவது February மாதம் 2025 முடியுது. விச் மீன்ஸ் அதுதான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டோட டென்டேட்டிவ் டேட் என்ன அப்படின்னா மார்ச்சில் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெசிக்னேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற டெசிக்னேஷன். இதோட ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு என்ன ஸ்கேலில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேலு, இல்லைனா டெப்டி மேனேஜர், இல்லைனா மேனேஜர், இல்லை சீனியர் மேனேஜர், இந்த ஸ்கேல்ஸில் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, ஏஜ் எலிஜிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 7/2/2025. ஸோ அன்னைய தேதிப்படி இது இருக்கணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா கிராஜுவேட்ஸ்னு இருக்கணும். ஸோ 1 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸில் இருக்கணும். ஸோ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸில் இருக்கணும். 10 வருஷத்துக்குள்ள வரைக்கும் இருக்கலாம். அதாவது 1லேருந்து 10 வருஷம் இருக்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான ஸ்கேல் வந்து நிர்ணயிப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும். அண்ட் மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும் ரெகுலர் கோர்ஸில். இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 7/2/2025 படி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 35 years. ஸோ ஷுட் நாட் பி மோர் தென் 35 years. 35 yearsக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 1 to 10 years சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கவுண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது பேங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் விட்டணும். நம்ம இப்போ சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸில் தான் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் மோட் எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. 10th standard, 12th standard, அப்புறம் டிப்ளமா, பாலிடெக்னிக், இல்லை கிராஜுவேஷன், இது எதுவாக இருந்துச்சுனாலும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 50% மார்க் மினிமம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. மார்க்ஸுக்கு பதிலாக சிஜிபிஏ இல்லை கிரேடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி முறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிபிஏ வந்து போயிட்டிங்கன்னா GPA into 7.1% + 11 பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலில் வந்து 10 பாயிண்ட் ஸ்கேலில் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியடு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பீரியட் வந்து இப்போதைக்கு அது அப்ளிகபிள் கிடையாது. எங்கெல்லாம் உங்களை ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜுக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கும் அப்படின்னா 3 lakhsலேருந்து 12 lakhs வந்து காம்பன்சேஷன் இருக்கும். ஸோ இது வந்து CTC. இது இல்லாமல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பேமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். அது வந்து வேரியபிள் பே. ஸோ இது வந்து நம்ம சொல்ல முடியாது. எப்படி வந்து ரிவார்ட் பிளான்ஸ் கொடுக்கலாம், எம்ப்ளாய்க்கான ரிவார்ட் பிளான்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாஃப் லோன்ஸ் கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்கேஷ் பண்ண முடியாத விஷயங்கள். பட் CTC அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 lakhs to 12 lakhs இருக்கும். இந்த 3 lakhs to 12 lakhs அப்படி வந்து பெரிய விண்டோ இல்லையா? ஸோ இது எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா அவங்க 1 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து இந்த ஸ்கேல் ஆஃப் பே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடத்திடுவாங்க. அது வந்து டென்டேட்டிவ் டேட் மார்ச்சில் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மார்க்ஸை வச்சு ஒரு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க, இனிஷியல் ஷார்ட் லிஸ்டிங். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஃபைனல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணவங்கள பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ மியர்லி நீங்கள் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலோ, இல்லை நான் வந்து கம்ப்ளீட்டாக எலிஜிபிளாக இருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலோ, இல்லை உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணால் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ பர்சனல் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட் போய்க்கோங்க, HDFC வெப்சைட்டு. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 7/2/2025. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படியும் அப்ளிகேஷன் அனுப்ப முடியாது. ஆன்லைன் மோட் மட்டும்தான். அண்ட் ஆன்லைன் மோட் அப்படிங்கும்போது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இது பீரியட், அதாவது 7/2/2025 நெருங்குற டைமில் கொஞ்சம் சர்வர்லாம் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெல் இன் அட்வான்ஸ் பண்ணிடுறது நல்லது. முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா, ஸ்கேன் பண்ணிக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 cm x 3.5 cm சைஸில் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரை பிளாக் இங்கில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் ஒரு ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்கில் இல்லைனா பிளாக் இங்கில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்குறாங்க, அதையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரை வந்து சும்மா கேபிட்டல் லெட்டர்ஸில்
பேர் எழுதுறதெல்லாம் வந்து அக்செப்டட் கிடையாது. ஸோ நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் இங்கில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி தான் போடணும். தம்பி இம்ப்ரெஷன்லாம் ஸ்மஜ்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலிடாக ஒரு பர்சனல் இமெயில் ஐடியும் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். இந்த இமெயில் ஐடிக்கும் மொபைலுக்கும் தான் தேவையான முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ கன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து கால் லெட்டர் வர்றது, அப்புறம் வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் வர்றது, மிச்ச எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸும் அதுக்கு தான் வரும். அதனால் ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ணுற இமெயில் ஐடி, லைக் டெய்லி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி ஒரு இமெயில் ஐடி, ஏதோ ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபீஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணிடுற மாதிரி இருக்கும். எல்லா கேட்டகரிக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடு ₹479. ஜிஎஸ்டி அதர் அப்ளிகபிள் சார்ஜஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு, இன்க்ளூசிவ் கிடையாது. ஸோ இந்த 479க்கு மேலே உங்களுக்கு அடிஷ்னல் ஜிஎஸ்டியோ அண்ட் நீங்கள் என்ன மோடில் பே பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஏதாவது சார்ஜஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெப்சைட் போய்ட்டு அப்ளை ஆன்லைன்றதை கொடுங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இமெயில் ஐடி அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்று வரும் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சப்போஸ் பாதியிலே அப்ளிகேஷன் நிறுத்திட்டு வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு நாள் வந்து நீங்கள் மீதி அப்ளிகேஷன் தொடரணும் அப்படின்னா சேவ் அண்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ணது சேவ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன விட்ட இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு நாள் வந்து தொடர்ந்துக்கலாம். அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து மார்க் ஷீட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரூஃப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே கேட்குற எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டேப் வரும். அதில் வந்து உங்களுடைய பேமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் கேட்வே இது ரெண்டுமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் சேம் ப்ராசஸ், ஒரே ப்ராசஸ் தான். ஸோ பேமெண்ட்டும் முடிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண தான் கணக்கு வரும். அப்ளிகேஷனை சேவ் பண்ணிட்டாலே சப்மிட் பண்ணதுன்னு அர்த்தம் ஆகாது. அண்ட் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வழக்கமாக சொல்கிறது தான், இந்த பேமெண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸிங்கில் இன்ட்ரப்ஷன் ஆகிடும். அதை பண்ணாதீங்க. அண்ட் பேமெண்ட்டுக்கு எல்லா மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு, அதாவது ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ், கேஷ் கார்ட்ஸ், மொபைல் வாலெட்ஸ், என்ன பேமெண்ட் மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ரெசிப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ரெசிப்ட்டை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, லிஸ்னிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ், நியூமரிக்கல் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ், ரீசனிங் எலிஜிபிலிட்டிக்கு 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு 100 கொஷின்ஸ், டியூரேஷன் 1 hour. இது எல்லாமே வந்து மீடியம் வந்து இங்கிலீஷ் தான். இது வந்து பெனால்ட்டி இருக்குது. ராங் ஆன்சர்ஸ்க்கு பெனால்ட்டி இருக்குது. 1/4 மார்க் வந்து குறைப்பாங்க. அதனால் கன்ஃபார்மாக கரெக்டான தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸை விட்டுறது நல்லது. அண்ட் உங்களுக்கு கால் லெட்டர் வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கால் லெட்டர்லேயே வந்து உங்களுக்கு எந்த வென்யூ, அதாவது எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கால் லெட்டரில் அந்த டீட்டெயில் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா விசாகப்பட்டினம், டெல்லி, NCR, அகமதாபாத், வதோதரா, பெங்களூரு, மங்களூர், மைசூர், போபால், மும்பை, தானே, நவி மும்பை, புனே, அம்ரிஸ்தர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத், லக்னோ, கல்கட்டா. ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அடங்கிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா, உங்கள் எலிஜிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா, தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் நான் ரீஃபண்டபிள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.